எக்ஸென்ட் காரில் சஸ்பென்ஷன் ஸ்மூத்னஸ் இல்லை மண்டுன்னு விழுகுன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஃப்ரெண்டு வீலை கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்தால ஃப்ரெண்ட் 2 சாக்கப்ஸில் வீக்காக இருந்துச்சு. மற்றபடி தைராய்டு எண்டு, லோயர் பால் ஜாயிண்ட்டு, லிங்க் ராடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டு பேடை கழட்டி செக் பண்ணி பார்த்தால பேடுமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் நம்ம 2 பக்கமும் சேஞ்ச் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு அதே மாதிரி செக் பண்ணி பார்த்ததில் பால் ஜாயிண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரேக் போர்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி ஒட்ட தேய்மானம் இருந்துச்சு. அதனால் நம்ம ஓய் வாங்கி ஃபிட் பண்ண போகிறோம். சாக்கப்ஸரை பொறுத்தளவுக்கு ஓயில் வந்து ஒரு சில டைப்பில் வந்து அந்த செட்டாக வராது, தனித்தனியாக நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். பிரேக் பேடு பார்த்தீங்கன்னா ஓய்க்கும் லோக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா இது 1400 லோக்கல் ஒரு 1200 வரும். ஒரு 200 வித்தியாசம் வரும். நம்ம அதனால் ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இந்த சாக்கப்ஸில் வந்து அந்த சென்டரில் ஒரு பேரிங் வந்து கம்பல்சரி நீங்கள் ஓய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. லோக்கல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சவுண்டு வரத்தான் செய்யும். நாம் அதனால் மவுண்டிங்கும் அதில் வர பேரிங் வந்து செட்டாக வாங்கி ஃபிட் பண்ணுறோம். சாக்கப்ஸர் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் செட்டாக வாங்கி அசம்பிள் பண்ணி ஃபிட் பண்ணுறோம். சாக்கப்ஸர் கழட்டி மாட்டினாலோ இல்லை தைராய்டு எண்டு கழட்டி மாட்டினாலோ கம்பல்சரி தயவுசெய்து வீல் அலைன்மெண்ட் பார்த்துருங்க. வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும் கண்டிப்பான முறையில் அலைன்மெண்ட் மாறிச்சுன்னா டயர் தேய்மானம் ஆகும். அதனால் கண்டிப்பான முறையில் அலைன்மெண்ட் பார்த்துருங்க. பேக் வீலை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ரியர் வீலில் வர வீல் சிலிண்ட்ரு, பிரேக் ஷூ, ஒன் சைடு வந்து வீல் பேரிங் வந்து போயிருந்துச்சு. இந்த எக்ஸென்ட் காரில் வந்து வீல் பேரிங் தனியாக வராது, அந்த அப்போடு வரும். நம்ம அதனால் செட்டாக வாங்கி ஃபிட் பண்ணுறோம். பிரேக் ஷூ தேய்மானம் ஆனதுனால அந்த ட்ரம்மில் வந்து கோடு விழுந்துச்சு. நம்ம அதனால் ட்ரம்மை டூ பண்ணிவிட்டு 2 பக்கம் ஃபிட் பண்ண போகிறோம். வீல் சிலிண்ட்ரு அதில் வர பிரேக் ஷூ 2 பக்கம் செட்டாகவே ஃபிட் பண்ணுறோம். இதில் டாட் 4 ஆயில் வந்து ரொம்ப கருப்பாக இருந்தனால தான் உள்ளே வந்து வீல் சிலிண்டர் வீக் ஆகிருந்துச்சு. நம்ம அதனால் பழைய ஆயிலுக்கெலாம் கழட்டி விட்டு புது ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு நல்லா ஏர் எடுத்துகிட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.